வணக்கம். மார்க்கெட் மெக்கானிசம் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்னோட அனாலிசிஸ் படி டாப் 5 ப்ராப்ளம் கம்பெனிஸ் எதுங்கிறத பார்ப்போம். இதில் நான் தீவிரமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கண்டுபிடிச்சது. அனாலிசிஸ் ஆராய்ச்சி இல்லை, டக்குன்னு வந்துடுச்சு. 2024 பல ப்ராப்ளம் கம்பெனிஸ் ஈஸியாக இல்லை. பல கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. பல கம்பெனி முன்னேறி இந்த கஷ்டமான சூழ்நிலையில் தங்களை தாங்களே யாரும் நிரூபித்து இன்னும் பலமான அஸ்திவாரம் போட்டு இந்த பிஸ்னஸில் நாங்கள் இன்னும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல எவிடன்ஸ் காமிச்சிருக்காங்க, அவங்களோட நிலைப்பாட்டை காமிச்சிருக்காங்க. அதுக்காக இந்த கம்பெனியை நான் உங்களுக்கு சேலஞ்ச் வாங்க சொல்லி பரிந்துரைக்கலை, புரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னோட அனாலிசிஸில் கிடைச்ச டாப் 5 2025 கம்பெனிஸ் ஏன் அந்த லிஸ்ட்டில் வந்துச்சுங்கிறதுக்கான காரணம். ஓகே, 5வது இடத்துல இருக்கிறது ஃபண்டர் ப்ரோ. நான் ஏன் இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, இதில் இருக்க வெர்டிகல் இன்டிகிரேஷன் அப்படின்னா என்னான்னு பார்ப்போம். ஓகேங்களா, மெஜாரிட்டி ப்ராப்ளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணுறது அவங்க கண்ட்ரோலில் இருக்காது. ஓகே, ஃபண்டர் ப்ரோ அந்த மாதிரி கம்பெனி கிடையாது, அவங்ககிட்ட தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், மெஜாரிட்டி பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி அவங்களே டெக்னாலஜி வச்சுருக்க மாட்டாங்க, புரோக்கரும் அவங்கக்கிட்ட இருக்க மாட்டாங்க, பிளாட்ஃபார்மும் இருக்காது. அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வெறும் பேர் மட்டும்தான். அவங்க அவுட் சோர்சிங் பண்ணி தான் பிஸ்னஸே பண்ணுறாங்க. டெக்னாலஜி தனியாக பேமெண்ட் பண்ணும், வேலை வாங்கிக்குவாங்க. அவங்கக்கிட்ட பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தனியாக பேமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கு தனியாக அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. பிளாட்ஃபார்ம் சாஃப்ட்வேர்ஸுக்கு அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு இடத்துல பேமெண்ட் பண்ணி தான் அவங்க அந்த ப்ராப்ளம் கம்பெனியை நடத்துவாங்க. அது மாதிரி இருக்க கம்பெனியெலாம் பார்த்திங்கன்னா வீக்காக இருக்க கம்பெனின்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போது இவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கம்பெனி தனித்தனியாக பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வரும், அவங்க எப்படி ஃபீல்டில் நிலச்சிருப்பாங்க இந்த இண்டஸ்ட்ரியில். ஓகே, அதுதான் முக்கியமான கேள்வி. ஆனால் ஃபண்டர் ப்ரோ கவனிக்கும். ஆனால் அந்த ஃபண்டர் ப்ரோ அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே அவங்க கைக்குள்ளே தான் இருக்குது. ஃபண்டர் ப்ரோ சேலஞ்சிலேயே முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி ரூல். பெஸ்ட்டு ட்ரேடர்ஸ்னால் மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும் ஃபண்டர் ப்ரோவில், அந்த கன்சிஸ்டன்சி ரூல்னால். ஓகே, இந்த லக்கில் ட்ரேட் பண்ணுறவங்க 10 ட்ரேடில் $10 லாஸ் பண்ணிட்டு அடுத்த ட்ரேடில் $200 ப்ராஃபிட் பண்ணுறவங்க, அது மாதிரி இருக்கிறவங்க அங்கே பாஸ் ஆகிறது கஷ்டம். ஓகே, பாஸ் ஆகி ஃபண்டட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். இந்த கன்சிஸ்டன்சி ரூல் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ஃபார்ம்லேருந்து வந்துச்சு. ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ஃபார்மு தான் இந்த கன்சிஸ்டன்சி ரூல்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்து இவங்களும் அந்த ஐடியாவை அடாப்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட பிஸ்னஸ் மாடல் இதை வச்சுருக்க மாதிரி கட்டமைக்கப்பட்டு வச்சுருக்காங்க இவங்க. அதனால் ஃபண்டர் ப்ரோ ரொம்ப ரிலையபிளான கம்பெனியாக இருக்கும். இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் ஆவாங்க, லீடிங் கம்பெனியாக இருப்பாங்க. அவங்களோட பேமெண்ட் ப்ராசஸிங் சிஸ்டமுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். டெய்லி பே அவுட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நான் யூஸ் பண்ணதில் நான் இந்த கம்பெனிகளில் அக்கௌண்ட் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில கம்பெனியில் எனக்கு ஃபண்டட் அக்கௌண்ட்டும் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நான் மென்ஷன் பண்ணுற கம்பெனி, அதாவது இந்த வரப்போகிற 5 கம்பெனிகளில் எனக்கு அக்கௌண்ட்டும் இருக்குது, நான் வாங்கவும் செய்யலாம். அடுத்து நம்பர் 4, இன்ஸ்டன்ட் ஃபண்டிங். இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் ஏன் நம்ம லிஸ்ட்டில் இருக்குன்னா, இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட். நம்ம இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கு ஆப்ஷன் போகிறத பற்றி மட்டுமே நான் பேசுகிறேன். ஏன்னா நம்ம இதில் பேஸ் 1 பேஸ் 2 பற்றி பேசுகிறோன்னா அது எல்லா இதுலேயும் இருக்குது. இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் ஏன் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இது ப்ரீமியம் ப்ரைஸ் என்ன தான் கொஞ்சம் 1000-2000 சேர்த்து வாங்கினாலும் கூப்பன் கோடும் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் கோடு முடிஞ்சிருச்சுன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நாம் கொடுத்துட்ருக்க எல்லா கம்பெனிக்கான அஃபிலியேட் லிங்க்குமே இருக்குது. நீங்கள் அதை எடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கூப்பன்ஸ் இல்லாத டைமில். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அப்படி தான் பண்ணி தரேன். எப்பயுமே இங்கே இருக்க கூப்பன் தான் ஃபஸ்ட்டு, ஏன்னா இது அதிகமாக கொடுப்பாங்க. அது ஃபிக்ஸடாக ஒரே லெவலாக இருக்கும். ஓகே, இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இண்டஸ்ட்ரியில் 4 வருஷமாக இருக்குது. இது யூகே பேஸ்டு.
25,000 ட்ரேடர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. இவங்க வந்து இப்போ பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்க. பாருங்க, போன வருஷம் பண்ண பேமெண்ட்டோட 2023 பண்ணதை விட போன வருஷம் பண்ண பேமெண்ட் அப்படியே டபுள் ஆகிடுது. ஓகே. ஸோ இவங்க வந்து க்ரோத்து சூப்பராக இருக்குது. எல்லாமே ஸ்பீடாக இருக்கும் இவங்ககிட்ட. நீங்கள் வந்து இவங்களோட சப்போர்ட் டீம்லேருந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து 14 டேஸு, அதுக்கப்புறம் வந்து வீக்லி பேமெண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் இதில் வந்து டபுள் அக்கௌண்ட் சைஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இருக்கிற விஷயங்கள்னால வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் மணிக்கு வந்து நம்ம டாப் 5 ரேட்டிங்கில் 5th பிளேஸில் இருக்குது. இவங்க பிஸ்னஸுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே. இவங்க பிஸ்னஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்களுமே ரொம்ப நாளைக்கு பிஸ்னஸில் இருப்பாங்க. இவங்க இது மட்டும் இல்லை, இவங்களோட பார்ட்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூம்பர்க், யாஹூ அவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் பெரிய கை. அவங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால இது வந்து இன்னும் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கம்பெனியில் நம்ம ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட சப்போர்ட் சிஸ்டமும் இருக்குது இவங்கக்கிட்ட. இது வந்து பார்த்திங்கன்னா இது சிஸ்டம் எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சாஃப்ட்வேரு எல்லாமே வந்து செம ஸ்பீடாக இருக்கும். நோ கம்ப்ளைண்ட்ஸ் இவங்கக்கிட்ட. காஸ்ட் மட்டும் அதிகம். காசுக்கு ஏற்ற தோசை தாங்க. நிறையா அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ நாம் நெக்ஸ்ட்டு அடுத்த லிஸ்ட்டில் இருக்க வருது ஃபண்டிங் வெப்ஸ். ஃபண்டிங் வெப்ஸ் வந்து நம்பர் 3. ஏன்டா நம்பர் 3 அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்குது. அவங்க பெஸ்ட்டு தான். அவங்ககிட்டையும் சில குறைபாடுகள் இருக்குது. நாங்கள் அதை பார்க்கலாம். அவங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பே அவுட்ஸ் தான் காரணம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. லாஸ்ட் 30 டேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா $3 மில்லியன் பே அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே. $3 மில்லியன் பே அவுட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்பர் 1 அதிகம் ரொம்ப. ஓகே. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கும் அவங்க தான் ஹையஸ்ட் பே அவுட் ட்ரேடர்ஸ்க்கு கொடுத்ததும் ஃபண்டிங் டிப்ஸு தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாறு மாதிரி தக்காளி சோறு ஸ்டாட்ஸு. என்னதான் கஷ்டமான பீரியட் இருந்தப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனியெல்லாம் திணறிட்டு இருந்த காலத்தில் கூட பேமெண்ட் பண்ணுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எஃப்டிஎம்ஓ க்ளோஸ் பண்ணப்போ ஃபண்டிங் டிப்ஸ் மட்டும் அழட்டிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு இப்போ மாடல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ரேட்டு, சீப்பான ரேட்டும் இருக்கும். சர்வீஸும் சூப்பராக இருக்கும். இந்தியா 46 ஓகே. அதுவும் சூப்பராக இருக்கும். இவங்களோட இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர் வந்து சீப்பஸ்ட் காஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. பார்த்து எடுக்கணும் இவங்ககிட்ட சேலஞ்சு. அதே சமயம் சில மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. சர்வரே வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கினதுக்கப்புறமேட்டும் என்கிட்டலாம் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுது. அடிக்கடி லேக் ஆகுது. கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் சுற்றிக்கிட்டே இருக்குது. ப்ரைஸஸ் அப்டேட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் இவங்களோட பெரிய கிளைண்ட் பேஸ்னால் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா ஒரு 2 பேஸும் பாஸ் ஆனீங்கன்னா கூட உங்களுக்கு அக்கௌண்ட் கிடைக்கிறதுக்கு 4 நாள் ஆகிடும். 3லேருந்து 4 நாள் ஆகிடும். சீக்கிரமாக வரும்லாம் எதிரே பார்த்துறாதீங்க. ஸோ அவ்வளோ கூட்டமான ஒரு இடம், அவ்வளோ ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களால மேனேஜ் பண்ண முடியாட்டங்குது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு டக்குன்னு வரும். மற்ற கம்பெனிஸ்லாம் சப்போர்ட்டு வந்து ஒர்க் பண்ணணும், ஃபண்டட் அக்கௌண்ட் கிடைக்கணும் அப்படின்னா பாஸ் ஆனதும் பேஸ் 1 பேஸ் 2 பாஸ் ஆனதும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே கிடச்சிடும். இவங்ககிட்ட 3 டேஸ்னாச்சும் ஆகும் மினிமம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. ப்ரைஸிங்குமே ரொம்ப லோவஸ்ட்டு, அதுவும் செம ஒர்த்து. அதுவும் இல்லாமல் அவங்களோட சிஸ்டம், ஓவரால் சிஸ்டம் வந்து செட்டப் பண்ணியிருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் மாடலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் இருப்பாங்க, அதில் டவுட்டே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சிஸ்டம் இவங்களுக்கு. பேமெண்ட்லாம் வந்து 1 மாதம் கழித்து எடுத்தால் அது எல்லாமே அங்கங்கே ஒரு பொடி வச்சுருக்கான்.
ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த வெறும் டாப் 5 ரேட்டிங்கை பார்த்துட்டு மட்டும் போய் நீங்கள் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் தப்பு பண்ணிடுறீங்க. அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் வாங்குறது முக்கியம் இல்லை, அதை நீங்கள் காப்பாற்றிக்கணும். ஓகே, எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் வாங்கலாம், எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம். நிறையா பேர் என்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகலை, எடுத்ததும் அக்கௌண்ட் வாங்கிடணும், கற்றுக்கூடாது எதுவும், அக்கௌண்ட்டு போயிடுது, அப்படியே ஆல் டச்லேயே இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. ரிச் மைண்ட் செட்டுக்கு வாங்க. பூர் மைண்ட் செட் தான் இப்படியெல்லாம் பண்ணும். ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு ஒரு மென்டார் எடுத்து பண்ணுங்கிறது தான் ரிச் மைண்ட் செட்டு. ஸோ அவங்களோட கைடன்ஸ் இருந்தால் தான் அவங்களால இதை பாஸ் பண்ணுறதுக்கு, இதில் இருக்க ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட வருத்துங்க, புரியுதா? அப்படி நினைக்கணும் உங்கள் மைண்ட் செட். பெருசாக சம்பாதிக்கணும்னு ஆசை, ஆனால் அதுக்கான எந்த வேலையும் செய்ய மாட்டேன், இதை மட்டும் போய் வாங்கிடுவேன், $35 தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அக்கௌண்ட்லாம் வாங்குவாங்க, நம்மக்கிட்ட மென்டார்ஷிப்புக்கு டிஸ்கவுண்ட் கேட்டுட்ருப்பாங்க. நானே டிஸ்கவுண்ட்டில் தான் வச்சுருக்கேன் மென்டார்ஷிப் கோர்ஸை. அது மாதிரி இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை நீங்கள் நீட்டாக ட்ரீட் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட ஃப்யூச்சரும் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து நாம் பார்க்க போகிறது வந்து த 5%ers. த 5yersன்னு சொல்கிறதா 5%ன்னு சொல்கிறதா, எனக்கு பேர் தான் என்னப்பா, ஏன்பா இப்படி இருக்கீங்க? 5%. வீடியோலையும் போய் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். 5%ers வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் கிடையாது. ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நான் எதுக்கும் காமிச்சிடறேன், சொல்கிறதோட காமிச்சிடலாம். ஏன் த 5 years என் ஃபேவரேட் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கும், போய் பாருங்கள் இந்த தம்ப்நெயிலு. இதை பார்த்து நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஓட்டி பார்க்காதீங்க 20 நிமிஷம் இருக்குதுன்ட்டுன்னு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா ட்ரேடிங்கை நீங்கள் வந்து பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 5%ஸை வந்து நிறையா ட்ரேடர்ஸ்க்கு பிடிக்கல. அதோட சேலஞ்சஸ், ப்ரைஸிங் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை. பட் ஆனால் அதெல்லாம் சீரமைச்சு அவங்க பிஸ்னஸ் அப்சர்வ் பண்ணி ஒன்றும் க்ரோத் இல்லைங்கிறத தெரிஞ்சு மறுபடியும் வந்தாங்க. ப்ரைஸிங் ஸ்ட்ரக்சர்லாம் மாற்றி இந்த ஹை ஸ்டேக்ஸ் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. ஃபண்டிங் பிப்ஸ், ஃபண்டட் நெக்ஸ்ட் மாதிரி $40 ஒரு சேலஞ்ச் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்பெனி க்ரோத் நல்லா இருந்துச்சு, நிறையா ட்ரேடர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸில் நீண்ட காலம் இருக்கிறவங்கன்னா இவங்க தான், அந்த பெருமை இவங்க மட்டும்தான் இருக்குது. 9 வருஷமாக இருக்காங்க. பேமெண்ட்ஸ் அது இது எல்லாமே பக்காவாக இருக்கும். கன்சிஸ்டன்சி ரூலும் கொஞ்சம் இருக்கும் இவங்கக்கிட்ட. எவாலுவேஷன் பேஸில் இருக்கும். பேமெண்ட்ஸும் ஆன் டைமில் இருக்கும். பேமெண்ட்ஸ் தான் முக்கியம் நம்மளுக்கு, ஓகேவா? இவங்க ரியல் ஃபண்டிங் தர கம்பெனி தான் இவங்க. நிறைய பேர் அது ரியல் ஃபண்டிங் தராங்களா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்களாம் வந்து முன்னாடி பேஜ்லேயே போட்டிருப்பாங்க ரியல் ஃபண்டிங்ன்ட்டுன்னு. MT5 MT4 அது மாதிரி தான் இருக்கும். ட்ரேடர் இவங்ககிட்ட கிடையாது. எஸ், ஹையஸ்ட் ரேட்டட் ட்ரஸ்ட் பைலட்டில் 4.9 இவங்க, ஓகேவா? இவங்க வந்து ஏன் ஃபேவரட் லிஸ்ட்டில் இல்லைன்னா, நீங்கள் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த ஓவர் நைட் சார்ஜஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வீக்கெண்டு ஹோல்டிங்கில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அக்கௌண்ட்டே போயிடும். வீக்கெண்ட்லாம் வச்சுருந்தீங்களா, இன்ட்ராடே மட்டும் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எடுக்கலாம். ஆனால் அப்போலாம் பண்ணாதீங்க, ஓகே? ஸோ டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்களோட டோட்டல் பே அவுட் ஸ்டாட்ஸு நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ ஈஸியாக கிடைக்கல. மேபி இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணால் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த கம்பெனி எதுன்னு பார்க்க போகலாம். அந்த நம்பர் 1 கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா த ஃபண்டட் நெக்ஸ்ட், என்னோடய ஃபேவரேட் லிஸ்ட்டில் இருக்கிறது. ஃபண்டட் நெக்ஸ்ட் ஏன் ஃபேவரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹையஸ்ட் பே அவுட்டில் டாப் 3ல் இருக்காங்க. போன வருஷமும் டாப் 3ல் இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப பாப்புலராக இருந்தாங்க ஃபண்டட் நெக்ஸ்ட்டு. அப்போ எஃப்டி அமௌண்ட் ஒரு பெரிய கை இருந்துச்சு, அதுதான் தலைங்கிற மாதிரி. அதை விட இவங்களுக்கு டிராஃபிக் இன்டர்நெட்லேருந்து வந்துட்டு இருந்துச்சு. பயங்கரமாக டிராஃபிக் ட்ரைவ் பண்ணாங்க. டிராஃபிக்னால் ஒன்றும் இல்லை, ட்ரேடர்ஸ் நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி ஃபண்டட் நெக்ஸ்ட் வந்து அப்போ பாப்புலர் ஆணுச்சு. அவங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேலஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
மற்ற எந்த கம்பெனிலையும் இல்லாத கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் சேலஞ்சு மாதிரி உங்களுக்கு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? சாரி, நான் அந்த ஃப்ரீ ட்ரையலை கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95% ப்ராஃபிட் ஸ்ப்ளிட்டு, இந்த 15% ப்ராஃபிட் ஷேர் இன் சேலஞ்சு பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த ப்ரோக்ராம், இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த கம்பெனிலையும் கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ஒரு $200 எக்ஸ்ட்ராவாக வரும் பாருங்கள். இந்த $117 வரும். இந்த பிளான் வந்து உங்களுக்கு $59 ஆகுது. மற்ற கம்பெனியோட கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். பட் ஆனால் இதில் நிறையா அதுக்கு அதுக்கு பிரயோஜனமான விஷயங்களும் இருக்குது. இந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு அதிகம் இதில் ஃபண்டட் நெக்ஸ்ட்டோட. ஸோ மேக்ஸிமம் ட்ரா டவுன் அதிகம். ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் ட்ரா டவுன் அதிகம். இந்த எவாலுவேஷன் பேஸை நீங்கள் பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுக்கக்குள்ள உங்களுக்கு வந்து $117 ப்ளஸ் நீங்கள் இந்த ஃபீஸ் பே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, $59. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து $209 $210 பக்கமாக நீங்கள் ஃபஸ்ட்டு பே ஃபண்டட் அக்கௌண்ட் கிடைச்சி ஃபஸ்ட்டு பே அவுட் எடுக்கக்குள்ள உங்களுக்கு இந்த $200 எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. மற்ற கம்பெனிஸ் எல்லாம் இந்த ப்ரோக்ராமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரீசன். இந்த ரீஃபண்ட் ப்ளஸ் இந்த ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் தராங்க 15%. இது வந்து சம்டைம்ஸ் ஆஃபர்லாம் போடுவாங்க. நம்ம சேனலில் நான் அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். சில சமயம் 30%லாம் கூட கொடுத்தாங்க. இது வந்து டபுள் மடங்கு கொடுத்தாங்க, ட்ரிபிள் மடங்குலாம் கொடுத்தாங்க. அப்போல்லாம் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செம காசு. ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் பண்ணி எல்லா வீடியோ வந்தது முழுசாக பாருங்கள். ஸோ நீங்கள் ட்ராக் பண்ண முடியலனாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. என்கிட்டையும் ஏதாச்சும் கோடு இருந்துச்சுன்னா தரேன். நம்மகிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கோட் இருக்குது. இதுக்குமே உங்களால் டிஸ்கவுண்ட்டில் போக முடியும். இப்போ வந்து எந்த டிஸ்கவுண்ட்டும் ஃபண்டட் நெக்ஸ்ட்டில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மகிட்ட கோடு வாங்கி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஹெல்ப் வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் புதுசு நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இதெல்லாம் கற்றுட்டு ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக ஸ்ட்ரக்சராக போங்க. அதுதான் உங்களுக்கு வந்து வெற்றிக்கான வழி. குறுக்கு வழியிலலாம் போகணுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக பிரச்சனை வர வாய்ப்பு அதிகம், மிக அதிகம். ஓகே, ஸோ இந்த பிளான் இருக்கிறதுனால ஃபண்டட் நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் வந்து டாப் நம்பர் 1ல் இருக்குது. இதில் உங்கள் ஃபேவரேட் எதுவோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வித்ட்ராயல் கேட்டு கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கலன்னா $1000 எக்ஸ்ட்ரா தருவோன்னு நெஞ்சில் அடித்து சொல்லிக்கிறாங்க. ஓகே, அதை கட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபண்டட் நெக்ஸ்ட்டுக்கு இன்னொரு பெஸ்ட்டு திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வித்ட்ராயல் கேட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் பண்ணலன்னா $1000 எக்ஸ்ட்ராவாக தருவாங்க. ஓகேங்களா? அந்த இதுவுமே வந்து இவங்ககிட்ட இருக்குது. ட்ரஸ்ட் பைலட்டில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேட்டட், அதாவது நம்பர் ஆஃப் வியூவர்ஸ், நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் அதிகம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபண்டட் நெக்ஸ்ட்டு தான். ஓகே, நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்தியன் யூசர்ஸ் வந்து 2வது இடத்துல பே அவுட் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மெயில் அனுப்புவாங்க ஃபண்டட் நெக்ஸ்ட்டில். மாதம் எந்த கண்ட்ரிக்கு அதிகமாக பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு. இதுக்கு வந்து நீங்கள் ஜிபேலேயே கூட நீங்கள் அக்கௌண்ட் வாங்க முடியும் ஃபண்டட் நெக்ஸ்ட்டில். ஸோ இதில் நான் வந்து ப்ரீமியம் சேலஞ்சஸ்லேருந்து பட்ஜெட் சேலஞ்சஸ் வரைக்கும் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே டீசெண்டான நாட் டீசெண்ட், இவங்க தான் வந்து டாப் கம்பெனிஸ். இவங்ககிட்ட நீங்கள் அக்கௌண்ட் வாங்குறது உங்கள் விருப்பம். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பங்கை பற்றின பேச்சும் கிடையாது. இருந்தாலும் ஃபினான்ஷியல்னு வரக்குள்ளே நான் அந்த டிஸ்க்ளைமரை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்களேன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபினான்ஷியலாக நீங்கள் எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அது உங்களோட தனிப்பட்ட முடிவே. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் எஜுகேஷ்னல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் பர்பஸ்க்காகவும் உருவாக்கப்பட்ட வீடியோ. நம்ம சேனலில் போட்டிருக்க மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேருங்க. நன்றி.